இன்று உலகம் முழுவதும் ஒரு சிறப்பான நாளை கொண்டாடுகிற ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா, நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்கிறோம் என்பதை நம்மை கொண்டே நாம் புரிந்து கொள்வதற்கு நம்மை முட்டால் ஆக்குகின்ற ஒரு நாளாக இந்த நாளை உலகம் பார்க்கிறது. நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நாள் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல செய்தி என்ன? இது அநேகமாக எதிர்மறையாகவே பார்க்க முடியும், முட்டாள்களின் தினம் என்று. ஆனால் இது விழிப்புணர்வு நாள். எந்த வகையான நிலையிலும் கூட நாம் செய்திகளை எப்படி அணுகுகிறோம் என்பதை குறித்து புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்ற நாள். ஆனால் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழகிய ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை நாம் உறுதியாக்கிக் கொள்ள போகிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் கற்றுக்கொள்வோம். வாசியுங்கள். 46ஆம் சங்கீதம் 7ஆம் திருவாக்கியம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த 46ஆம் சங்கீதத்தை இப்படி தொடங்குகிறார்கள். அலமோத்தின் வாசிக்க கோராகின் புத்தருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்துக்கு இன்னும் ஒரு அழகிய தலைப்பு சொல்கிறார்கள். சீர்திருத்தத்தின் தலைவராகிய திருச்சபையின் சீர்திருத்தத்தின் தலைவராகிய மார்ட்டின் லூதர் எப்போதெல்லாம் அவர் நெருக்கடிக்குள், எப்போதெல்லாம் துன்பத்தில், எப்போதெல்லாம் பாடுகளில் இருக்கிறாரோ அப்போது இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுவார். அந்த பாடலாக பாடி முடித்த பிறகு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாராம், இனி பிசாசை என்ன செய்ய முடியுமோ செய்யட்டும் என்று சொல்லுகிற அடைக்கலத்தின் சங்கீதத்தை இந்த சங்கீதம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு அழகான முகவரி இந்த சங்கீதத்துக்கு தரப்படுகிறது. நாம் துன்பங்களில் கூடாமல் இருக்கிற போது நமக்கான உயர்ந்த அடைக்கலத்தை தருகின்ற சங்கீதம் இந்த சங்கீதம். ஆகவே இந்த சங்கீதத்தின் 3 வகையான 7 வசனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை 3 வகையாக நான் பிரிக்கிறேன். 1 3 திருவசனங்கள் கடவுள் தம் மக்களுக்கு நடுவிலே அவர் இருக்கிறார். வாசிப்போம். முதல் திருவாக்கியம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அவர் எப்படி இருக்கிறாரா? அற்புதமானவராக இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலைகளில், துன்பம் மிகுந்த காலங்களில், இன்னும் பல்வேறு சிக்கல்கள் நாம் சந்திக்கின்ற வேளைகளில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு தருகின்ற பெரிய பலன் இருக்கிறது. கடவுளே நமக்கு அடைக்கலம். 2வது, கடவுளே நமக்கு பலன். பல சமயங்களில் நாம் பல்வேறு இடங்களுக்கு போகிறோம், பல்வேறு இடங்களை பயணப்படுகிறோம், பல்வேறு காரியங்களுக்காக வேறு வேறு பகுதிகள் தான் நாம் செல்கிற போது நாம் நம்முடைய குடும்பத்தை, நம் சொந்த பந்தங்களை, நம்முடைய பல்வேறு விதமான நமக்கான காரியங்களை விட்டுவிட்டு தனித்து நாம் செல்லுகிறோம். அப்படி செல்லுகின்ற போது நான் என்ன செய்வேன் என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட விதமான காரியங்கள் நிகழ்ந்தாலும் கடவுள் நமக்கு அடைக்கலமும், அவரே நமக்கு பலனும், அவரே ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையமாக அவர் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட துணையாக இருக்கிறார்? அனுகூலமான துணை. அனுகூலமான என்றால் என்ன பொருள்? அனுகூலமான என்றால் ஏற்றுக்கொள்ளுகிற. அனுகூலம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நம்மால் அங்கீகரிக்கப்படுகின்ற சூழலை உருவாக்குகின்ற கடவுளாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தரப்படுகின்ற ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. 2வது வசனம் சொல்கிறது, பூமி நிலைமாறினாலும் மலைகள். 2 பகுதி அங்கே சொல்லப்படுகிறது. 3வது, ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்குகளினால் பர்வதங்கள் அதிர்ந்தால். 3 காரியங்கள் இருக்கு. என்னென்ன காரியங்கள்? முதல் காரியம், பூமி என்றால் நாம் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற சூழல்கள் மாறி அமைந்தாலும். 2வது பகுதி வருகிறது, எனது மலைகள் நடுச்சமுத்திரத்தில். அப்படின்னா அப்படி என்றால் என்ன பொருள்? மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் என்ன பொருள்? பல சமயங்களில் நாம் சொல்லுவோம், உங்களைத்தான் நாங்க மரமாறி அந்த நம்பிக்கை யாரை நாம் நம்பி இருந்தோமோ
அவர்கள் நடுக்கடலில் கொண்டு போய் நம்மை சாய்த்து போட்டார். இல்லையா? வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. பூமி நிறைவாகினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். மூன்றாவது, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள். இல்லையா? ஆனால் இந்த மூன்றாவது வசனத்தில் வருகிற செய்திக்கும் 4ஆம் வசனத்தில் வருகிற செய்திக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. ஆனால் இங்கே எவைகளை நம்பி நாம் இருக்கிறோமோ அவைகள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, கடவுளே நமக்கு அடைக்கலமும் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் நமக்கு ஏற்றவருமாக இருக்கிறார். முதல் பகுதி இப்படி சொல்லி இருக்கிறது, கடவுள் தான் நமக்கு சரியான அடைக்கலம். வேறு யாரையும் நாம் அங்கீகரிக்க வேண்டியது இல்லை. யாருடைய அனுகூலமும் அடைக்கலமும் நமக்கு தேவையில்லை. கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். முதல் பகுதி சொல்கிறது. இரண்டாவது பகுதி சொல்கிறது, கடவுள் இன்னும் ஒரு அடங்கிய ஏற்பாட்டை அவர் செய்கிறார். 4ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரையிலும் அவர் நமக்கான ஏற்பாடுகளை அவர் தருகிறாராம். 4ஆம் வசனம் இப்படி தொடங்குகிறது, ஒரு நதி உண்டு. முன்பும் ஒரு பகுதி இருக்கிறது, அது கடல். அந்த கடல் எப்படி இருக்கிறது? அது பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அங்கேயும் தண்ணீர் தான் இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் பர்வதங்களை அது நாசம் செய்கிறதா? அந்த தண்ணீர் ஒரு பெரிய சிக்கல்களை உருவாக்குகிறதாக, அந்த தண்ணீர் எவற்றையெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறதோ அந்த நம்பிக்கைகளை சிதைக்கிறதாக இருக்கும். ஆனால் அடுத்த பகுதி வருகிறது, ஒரு நதி உண்டு. இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய நதிகள் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஓடைகள் தான் உண்டு. ஆனால் அவர்களுக்கு எப்போதெல்லாம் நதியை பார்க்கிறார்களோ, கடலை பார்க்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு பயம் உண்டு. ஆனால்தான் கடலிலே சின்ன கடல் தான், கலிலே என்பது மிகச்சிறிய கடல், அது ஒரு பெரிய ஏரி என்று சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதிலும் பயணப்பட்டாலும் கூட அவர்கள் எப்போதும் பயத்தோடு இருப்பார். ஆகவேதான் ஆண்டவர் அவர்கள் சொல்வார், காற்றே இறையாது, கடலே அமைதியாக. ஆனா நதிக்கு அது சொல்லப்படவில்லை. நதி என்பது வாழ்வின் மையமாக, வாழ்க்கையை நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் வறண்டு போகிற தாவரங்களை, வறண்டு போகின்ற சூழ்நிலைகளில் இந்த நதி என்பது உயிர் தருகிற ஒன்றாக விளங்குகிறது. நதி என்பது வாழ்வை கொடுக்கிற ஒன்றாக இருக்குது. கடல் என்பது நம்பிக்கை அசைக்கின்ற, கடல் என்பது முற்றிலும் எதிர்ப்புறத்தின் அடையாளமாக குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிற போது அவற்றுக்கு அடுத்ததாக கடவுளின் அமைதிக்கான ஏற்பாடாக சொல்லப்படுகின்ற செய்தி வருகிறது. இந்த ஒரு நதி உண்டு. இல்லையா? கடல் என்பது உப்பு தண்ணீராக காட்சியளிக்கும், நதி என்பது நன்னீரால் நிறைந்தது. ஆக ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இங்கே சொல்லுகிறார். கடவுளின் அமைதிக்கான ஏற்பாடு. இரண்டாவது தலைப்பு, கடவுளின் அமைதிக்கான ஏற்பாடு. அந்த அமைதிக்கான ஏற்பாட்டின் முதல் மையமே ஒரு நதி உண்டு. அந்த நதி என்ன செய்யுமா? வசனம் சொல்லுகிறது, அதன் நீர்க்காடு கடவுளுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் கொண்டும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அது மகிழ்ச்சியை உருவாக்கும். முதல் பகுதி சொல்லப்படுகிறது, எல்லாம் அதிர்வுகளை ஏற்படுத்தும். பூமி நிலைமாறும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போகும், ஜலங்கள் கொந்தளித்து பர்வதங்களை அது மூழ்கடிக்கும். ஆனால் 4ஆம் வசனமோ கடவுள் நமக்கு அமைதிக்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை அது தருகிறது. வசனம் சொல்கிறது, அதற்கு ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்களில் கடவுளுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வசிக்கின்ற தூய திருவுளத்தையும் அது மகிழ்ச்சியாக்கும். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தருகின்ற மெல்லிய காரியம் ஒன்று இருக்கிறது. கடலை போல திரளானவர்கள் நமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நதியை போல ஒரு சில அல்லது கொஞ்சம் காரியங்களை வைத்துக் கொண்டு கடவுள் நிறைவானவற்றை நடத்துகிறார். கடவுள் நிறைவானவற்றை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே சொல்லப்படுகிறது, அதிலும் அவர்களோடு கடவுள் இருப்பதால் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் நடுவில் கடவுள் இருக்கிறார். ஆகவே அது முன்பு சொல்லப்படுகிறது, பர்வதங்கள் விழுந்து போகும், இன்னுமாக பூமி நிலைமாறும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் அதெல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் இருக்கும். ஆனால் நகரம் என்பது மலையையோ இல்லையா நதியோ பெரும் கடலையோ அல்லது பெரும் பர்வதங்களுக்கு இணையானதல்ல. ஆனால் நகரம் என்பது கடவுளால் நீர் பாய்ச்சப்பட்டு அது உறுதியோடு நிற்கும். அது கொஞ்சம் தான், அதை தனித்துதான் விடப்பட்டிருக்கும். ஆனால்
அது உறுதியோடு நிற்கும். அதிகாலையிலே கடவுள் அதற்கு என்ன செய்கிறாரா? வெறும் உதவி என்பதல்ல, சகாயம் என்பது வெறும் உதவி செய்வதல்ல, மாறாக அவரோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறதாக அந்த காரியம் சொல்லுகிறார். ஆகவேதான் இப்படி சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை அமைதியின் ஏற்பாட்டை சொல்கிறார். ஜனங்கள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளிக்கும், அவன் தமது சத்தத்தை முழங்க பண்ணினால் பூமி ஒலிக்கும். அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினால் பூமி உருகி போகுமா? முழங்க பண்ணினால் பூமி உருகி போயிட்டார். பண்ணினார் முன்பே அவர் செய்து விட்டார். ஆகவே பூமி உருகி போகும். ஏனெனில் கடவுளை நம்பி அவர்களோடு சார்ந்திருக்கிறவர்கள், அவர்கள் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கு நடுவில் கடவுள் அவர்களுக்கு துணையாக. ஆகவேதான் இந்த பகுதி இப்படி முடிவடைகிறது. 7ஆம் வசனத்திற்கு பகுதியோடு இந்த பகுதி முடிவடைகிறது. அதன் பிறகு இருக்கிற 4 வசனங்கள் வேறு செய்தி வைக்கிறது. 7ஆம் திருவாக்கியம் எப்படி சொல்கிறது? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் படைகளின் ஆண்டவர். நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய கடவுள் அவர் உங்களை ஒருபோதும் தனித்து விடுகிறவர் அல்ல. மாறாக நீங்கள் தனித்து விடப்படுகிற போது சேனைகளின் கடவுள் உங்களோடு, அவரே உங்களுக்கு அடைக்கலமானவராக. ஆகவேதான் இப்படி சொல்லப்படுகிறது, அவர் யாக்கோபின் கடவுள், நமக்கு உயர்ந்த அடைக்கலமான. யாக்கோபு என்கின்ற போது யாக்கோபு பிறப்பிலிருந்தே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார். யாக்கோபு எப்போதுமே போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார். யாக்கோபு அவர் எப்போதும் தன் உரிமைகளை கேட்டு 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 போராடி பெற வேண்டியவராக இருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யாக்கோபு என்று எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் கடவுளே கொஞ்சம் நெகிழ்ந்து போவார். ஏனெனில் அப்பொழுது அவருக்கு புரியும், யாக்கோபினும் சிறு பூச்சி, நீ சிறு பூச்சியாக இருக்கிறாய், உன்னை நசுக்கி விடுவோம் என்றுதான் மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். யாக்கோபினும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட. யாக்கோபு என்று சொல்லுகிற போதெல்லாம் கடவுள் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடும். ஐயோ, இது யாக்கோபுலை என் இருதயத்திற்கு ஏற்ற வேண்டும் இல்லையா? யாக்கோபு என்கின்ற அந்த வார்த்தை வருகிற போதெல்லாம் கடவுளே கொஞ்சம் அவர் உருகி போய் விடுகிறார். அவருக்கு இது ஒரு வீக் பாயிண்ட் என்று சொல்லுகிறார். யாக்கோபுனாவே கடவுள் என்ன ஆயிடுவாரா? வந்துகிட்டே உணர்ந்துகிறார், ஐயோ யாக்கோபு ஆயிடுச்சு. எத்தனை தவறுகள் செய்ய, எத்தனை கடவுளுக்கு அது பிடிக்காத காரியமாக கொண்டு. ஆனால் யாக்கோபு என்கின்ற போது அவரை நேசிப்பதற்கான ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நம் கடவுள் யாக்கோபின் கடவுள் இல்லையா? அவர் சிறு பூச்சிகளின் கடவுளாக இருக்கிறார். பெருத்த அரண்களை, பெருத்த கடல்களை, பெருத்த பர்வதங்கள், பெருத்த மலைகள், இவைகளுக்கு நடுவில் இது ஒரு சிறு பூச்சி. ஆனால் சிறு பூச்சியின் கடவுளாக இருக்கிறார். ஆகவே அவரை நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஒரு புதிய நிதி ஆண்டிலே காலெடுத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் வருகிறோம். ஜனவரி மாதம் அது காலண்டர் இயர். ஆனால் ஏப்ரல் மாதம் என்பது நிதிகளை கையாளுவதற்கு, நிதிகளை நிர்வகிப்பதற்கு என்று தொடங்குகின்ற காலம் இந்த காலம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் தருகின்ற அழகிய செய்தி இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நம்மோடு இருக்கிறவர் யாக்கோபின் கடவுளாக நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஒருபோதும் நாம் இந்த ஆண்டவர் எப்படி என்னை வழிநடத்த போகிறார் என்று வருத்தப்பட்டு காத்திருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தை நாடிக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த மாதம் தொடங்கி நீ வருகின்ற நாட்கள் எல்லாம் நீர் என் அடைக்கலம் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படி, எப்பக்கங்களிலும் நான் நெருக்கப்பட்டோம், நான் உம்மோடு இருக்கிறேன் என்கின்ற, அல்லது நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காட்டும் என்கின்ற தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஏற்பணிப்போம். கண்களை மூடி வேண்டுதல் புரிவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, நம்பிக்கையின் பாடலாக இந்த 7ஆம் திருவாக்கியத்தை நாங்கள் காணுகிறோம். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுள் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி
ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பாராட்டியிருக்கிற அன்பை இந்த சங்கீதக்காரன் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளே, எப்படிப்பட்ட சிக்கல்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட இன்னல்கள், எப்படிப்பட்ட அவதூறுகள், எப்படிப்பட்ட விதமான ஆண்டவரே தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுகின்ற போதிலும், மலைகள், பர்வதங்கள், கடல்கள் பொங்கினாலும், கடவுளே, எங்களுக்கு ஒரு நதி உண்டு என்று சொல்லி வறண்டு போகின்ற சூழ்நிலையில் மீண்டும் துணிக்க செய்கிறவராய் நீர் வழங்குகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நதி நீர்க்கால்கள் எங்கும் பரவி இருந்து எல்லாவற்றையும் செழிப்பாக்கி அதை வாழ்வை வளமுடையதாக, வாழ்வை மீண்டும் பசுமையுள்ளதாய் என் மாற்றுகிற தெய்வக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, உங்களுடைய சன்னிதானத்திலே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறேன். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா என்று நாங்கள் பெருமோற்றுகிறோம். பித்திருச்சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. நீரே எங்கள் அடைக்கலமாக, யாக்கோபின் கடவுள் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாக விளங்க எங்களை முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே. ஆமென். அன்பான